أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் 13வது நாள் இரவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையால் கீழக்கரை நாசா சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இருந்தாலும் இந்த ஒரு ஏற்பாடு அல்ஹம்துலில்லாஹ் சிறந்த ஒரு வரவேற்பையும் மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு செய்தியையும் தருகிறது என்று சொன்னால் அது மிகையானதில்லை. அல்ஹம்துலில்லாஹ். இந்த குழுவினருக்கும் இந்த உரையை கேட்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமான அருள் வளங்களை அருள்வானாக. அத்தோடு பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானிலே அதிகமான நல்லமல்களை புரிந்து ஈருலகிலையும் வெற்றியடையக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய தினத்தில் கல்வி சம்பந்தமாக நாம் பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நம்ம அப்படி தான் சொல்லி முடித்தோம். இன்றைய தினம் கல்வி என்று சொன்னால் பொதுவாக ரெண்டாக பிரிச்சுருவாங்க, உலக கல்வி மார்க்க கல்வி அப்படின்னு சொல்லி. அப்படி பிரிக்க முடியாது. பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி, அவ்வளோதான். பயனுள்ள கல்வி என்று சொன்னால் அதில் உலக கல்வியும் அடங்கிறோம், மார்க்க கல்வியும் அடங்கிறோம், ரெண்டுமே தேவை. அப்போ மார்க்க கல்வி என்று நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா குர்ஆன் ஹதீஸ் அதனுடைய நாலேஜ் இருக்கும் பொழுது உலக கல்வியில் நீங்கள் யாராக வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், நீங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, மார்க்கத்தை தெரிந்த ஒருவராக இருக்கும் பொழுது அதில் இரட்டிப்பு சிறப்புகள் இருக்கிறது. அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த விதத்தில் கல்வி என்பது, கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த கல்வி அறிவு இல்லாத காரணத்தினால தான் இன்றைக்கு சமூகத்தில் பல பிரச்சனைகள் நடக்குது. இந்த கல்வி பயனுள்ள அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே கேட்க சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபியா, பிரயோஜனமான கல்வி எனக்கு தாயா அல்லா அப்படின்னு சொல்லி கேட்க நமக்கு கற்றுத்தந்தாங்க. அப்போ அந்த பிரயோஜனமான கல்வி நம்ம இடத்துல இல்லை என்று சொன்னால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி தான் கல்வி கற்காமல் இருக்கிறது, ரெண்டும் ஒன்று தான். அல்லாஹ் இல்முங்கிறத எப்படி வச்சுருக்கிறான், அதனுடைய அசல் வார்த்தையை பார்க்கணும். இல்முங்கிறது அதனுடைய ஐனு லாமு மீமு, இது தான் அல்லாஹ் ஆலம்னு வச்சுருக்கிறான். ஆலம் என்று சொன்னாலும் உலகம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறோம், அகிலத்தானுடைய அப்படி சொல்கிறோமே. அந்த ஆலம்ங்கிற வார்த்தை இல்மு இருந்தால் தான் ஆலம், உலகத்தில் வாழ முடியும். இந்த இல்மு இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் வாழ முடியாதுங்கிறது அதனுடைய கான்செப்ட். இப்போ இந்த இல்முங்கிறது எப்படி இருக்கணும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 9வது அத்தியாயத்தினுடைய 122வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவரே. நான் தமிழ்லேயே வாசிக்கிறேன், அரபியை எடுத்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனோட தொடர்பு வைங்க, எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவரே, ஈமான் கொண்டவரே என்று அல்லாஹ் அழைத்துட்டு சொல்கிறான். ஒட்டு மொத்தமாக ஒரு ஊர்லேருந்து நீங்கள் கிளம்பி போகாதீங்க, எல்லாரும் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தொகையினர் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்பதற்காக நீங்கள் செல்லுங்கள், பயணித்து போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் என்ன செய்வாங்க, அங்கே கற்றுக்கிட்டு மீண்டும் தன்னுடைய சமூகத்திற்கு அல்லாஹுடைய மார்க்கமாகி இந்த வேதத்தை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இவங்க புறப்பட்டிருக்க வேண்டாமா, இவங்க தவறில் இருந்து விலகிக் கொள்வார்களே, இப்படிலாம் எல்லாம் கேள்வி கேட்குறான். அப்போ கல்வி கற்பது என்னவென்று சொன்னால் அதனுடைய ஃபாய்தா என்ன, சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் தவறு செய்வதிலிருந்து விலகி இருப்பார்கள். இன்றைக்கி சமூகத்தில் நடைபெறக்கூடிய தவறுகள் ஏராளம். சிறிய வயது உடையவர்களுக்கு ஒரு விதமான தவறுகள், இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு விதமான தவறுகள், என வயதானவர்களுக்கு மத்தியில் ஒரு விதமான தவறுகள், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள். கணவன் பிஏ படிச்சிருக்கிறான், என்னெல்லாமோ படிச்சிருக்கிறான், எம்ஏ வரையும் என்னெல்லாமோ படிச்சிருக்கிறான். ஆனால் ஒரு மனைவி இடத்துல எப்படி நடக்கணுங்கிறது தெரியலை, ஒரு மனைவிக்கு கணவனிடத்தில் எப்படி நடக்கணுங்கிறது தெரியலை. அப்போ இந்த கல்வியை, நாலேஜை கொடுப்பது எது என்று சொன்னால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிவு.
இந்த மார்க்க அறிவு இருக்கும் பொழுது தான் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நகர்த்தி செல்ல வேண்டும் என்கிற ஒரு அறிவையும் பக்குவத்தையும் அவன் பெறுகிறான். இல்லை என்று சொன்னால் அது கிடைக்காது. அப்போ இதனால் இந்த கல்வி அறிவு இருந்தால் மட்டும்தான் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பிரகாரம் நாமும் நடக்க முடியும், நம்முடைய குடும்பத்தாரையும் நடத்த முடியும். இது ஒரு சாதாரண பேசிக்கான ஒரு விஷயந்தான். இதுக்கு உதாரணமாக நான் ஒரு வசனத்தை சொல்கிறேன் பாருங்கள். 4வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், உயிர்களை எல்லாம் வானவர்கள் கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வானவர்கள் கேட்பாங்க, நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த உயிரை விடக்கூடியவர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் கொடுமைகளை தடுக்க முடியாத பலகீனவர்களாக நாங்கள் இருந்தோம், எங்களால் தடுக்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது வானவர் சொல்லுவார், பூமி விசாலமானது, அல்லாஹுடைய பூமி எவ்வளோ பெருசு, நீங்கள் ஹிஜ்ரத்து பண்ணி போயிருக்கக்கூடாதா என்று கேட்பார். அப்படி கேட்கும் பொழுது அவங்க ஒன்றும் பதிலளிக்க மாட்டாங்க. அப்போ அந்த வானவர் சொல்லுவார், நீங்கள் பூமி விசாலமானது, ஹிஜ்ரத்து செய்து நீங்கள் போயிருக்கக்கூடாதா, அங்கே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லியிருக்கலாமே என்று கேட்பார். இவர்களுடைய முடிவு என்னங்கிறது அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் பொழுது இவர்களுடைய ஒதுங்கும் இடம் நரகம்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லணும். பலகீனமானவர்களாக நாம் வாழக்கூடாது, பலம் உள்ளவர்களாக நாம் வாழணும் அப்படின்னு சொன்னாலோ, சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய தீமைகளை தட்டி கேட்க வேண்டும் என்று சொன்னாலோ, அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலோ, நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும் என்று இருந்தாலோ கண்டிப்பாக கல்வி தேவை. இந்த கல்வி இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த கல்விக்கு தடையாக இருப்பது என்ன? இன்னைக்கு வெக்கப்படுறது, 2வது பயப்படுறது. இந்த ரெண்டும் மூமினுடைய பண்பு கிடையாது என்று சொல்லுகிறது. வெக்கப்படுறது, பயப்படுறது, இது ரெண்டுக்கும் கொஞ்சம் நம்ம வித்தியாசம் பார்க்கணும். இப்போ வெக்கப்படுறது எதுக்கு வெக்கப்படணும்? இஸ்லாம் சொல்லிச்சு. எதுக்கு வெக்கப்படணும்? தப்பான காரியம் செய்கிறதுக்கு வெக்கப்படணும், அசிங்கமான காரியங்களை பப்ளிக்காக செய்கிறதுக்கு வெக்கப்படணும். அதில் வெக்கம் இருக்கணும். ஆனால் எதில் வெக்கம் இருக்குது? மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்ள, அதை படிக்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்ல, அதில் வெக்கம். அன்றைக்கி சமூகத்தினுடைய நிலைமை அப்படி தான். குர்ஆனை ஓத தெரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு படிக்கிறதுக்கு முயற்சி இல்லை, ஆனால் வெக்கமே இல்லாமல் குர்ஆனை ஓத தெரியவில்லை என்று சொல்கிறாங்க. எனக்கு குர்ஆனை ஓத தெரியாது, நான் வாழ்ந்தது அப்படி, சின்ன வயசில் எங்களுக்கு சொல்லித்தரல, நாங்கள் மதரசாவுக்கு போனேன், சாதாரணமாக சொல்லிடுறாங்க. அப்போ எதில் வெக்கப்படணுமோ அதில் வெக்கம் இல்லை, எதில் வெக்கப்படக்கூடாதோ அதில் வெக்கப்படுறாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்து என்ன? பயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு, படிப்பதற்கு பயப்படக்கூடாது. மீதி எதுக்கு பயப்படணும்? ஒருத்தர் தவறு செய்ய, குற்றமிழைக்க உண்டான ஒரு காரியத்தை செஞ்சிருவார், அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிச்சிருவான், தப்பான விஷயம், அல்லாஹ் நமக்கு மறுமையில் அல்லாஹ் பிடிச்சி கேட்டுருவான் அப்படிங்கிற பயம் இருக்கணும். ஆனால் எதுக்கு பயப்படுறாங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு பயப்படுறாங்க, அந்த மார்க்க பிரகாரம் நடப்பதற்கு பயப்படுறாங்க. அப்போ தலைகீழ இந்த சமூகம் நடந்து வருகிறது. அந்த தலைகீழ இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் கல்வி தான். இந்த கல்வியை அறிவு அவர் படிக்க மார்க்கத்தை தெரிந்து கொள்ள ஏன்னா நல்லது கெட்டது விஷயங்களை புரிய அவருடைய வாழ்க்கை மேம்படும். அதனால தான் இஸ்லாம் கல்வியை வலியுறுத்துகிறது. சுவனத்தினுடைய பாதை என்று சொல்லி காட்டுகிறார். ஒருத்தர் அல்லாஹ் ஒரு படிக்க போகிறாரு, மார்க்க படிப்பை கற்றுக்கிறதுக்கு அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை அல்லாஹ் இலகுவாக்குகிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. திருமதியில் 2784வது ஹதீஸாக இடம்பெறுகிறார். அப்போ கல்வி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 விதமான கேள்விகளை கேட்பான். 5 கேள்விகள். அந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வர கால் நகராது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினாங்க. ஒன்று என்ன? இளமையை பற்றி அல்லாஹ் கேட்பான். அந்த இளமை காலத்தில் நீ என்ன செஞ்ச, எவ்வாறு கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அதுக்கு சரியான முறையில் நம்ம பதில் சொல்லலைன்னு வச்சுக்காங்களேன், நம்முடைய கால் நகராது. இது ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்து என்ன? நீ எப்படி சம்பாதிச்சேன்னு கேட்பான். சம்பாதிச்ச பணத்தை நீ எப்படி செலவழிச்சேன்னு கேட்பான் 3வது. அதற்கு பிறகு 4வது என்ன அப்படின்னு சொன்னால் எவ்வாறு கல்வி கற்றாய். 5வது கற்ற கல்வியை நீ எவ்வாறு கற்றுக் கொடுத்தாய். இப்படி அல்லாஹ் கேட்பான். இந்த கேள்விகளுக்கு ஒரு மனிதர் சரியான முறையில் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அவருடைய கால் ஒரு அடி கூட நகராது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ கண்டிப்பாக கல்வி கற்றதை பற்றி அல்லாஹ் கேட்பான். கற்கலன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். கற்ற கல்வியையும் நம்ம பதில் சொல்லி ஆகணும். கற்றுட்டு பேசாமல் இருந்துக்கிறதா? கற்றுக்கிட்டேன், நான் கல்வியை கற்றுக்கிட்டேன், நான் ஒரு பெரிய எஜுகேஷன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துறதா? இல்லை, என்ன செய்யணும்?
அந்த கற்ற கல்வியை கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய குடும்பத்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு, உறவினர்களுக்கு, நம்முடைய பகுதிகளில் வாழக்கூடியவர்களுக்கு, இப்படி நம்ம அவருடைய அந்த கல்வியை நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விக்கு நம்ம அல்லாஹ்விடத்தில் மறுமையில் பதில் சொல்லி தப்பிச்சிக்கலாம். இல்லை என்று சொன்னால் நம்ம கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கிடுவோம், மாட்டிக்கிடுவோம். கற்ற கல்வியை மறைத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தண்டனைக்குரிய குற்றம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் மறுமையில் நெருப்பு கடிவாளத்தால் அவர் இடப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருமதியில் 2787வது ஹதீஸாக நாம் பார்க்க முடிகிறது. அப்போ கல்வி என்பது கண்டிப்பாக தேவை. அந்த கல்வி இருந்தால் மட்டும்தான் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பிரகாரம் நாமும் நடக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை எதற்காக அல்லாஹ் படைச்சான், நம்ம ஆரம்பத்தில் தலைப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி அல்லாஹ் பிறப்பை வைத்திருக்கிறான், எப்படி அல்லாஹுடைய படைப்பு எப்படி இருக்கிறது. இப்போ இதெல்லாம் கல்வி அறிவு இல்லாட்டா புரியுமா? நம்ம இப்போ ஆரம்பத்தில் சொன்னோம், இந்திரிய துளியினுடைய அளவை சொன்னோம், கற்பப்பையில் இந்திரிய துளு செல்லக்கூடிய விதத்தை சொன்னோம், அல்லாஹ் எப்படியெல்லாம் அதனுடைய வார்த்தையை பிரயோகத்தை சொல்கிறாங்கிறத சொன்னோம், களிமண்ணினுடைய வகைகளை சொன்னோம், இப்படி ஒவ்வொன்றா சொன்னோம். இது கல்வி அறிவு இல்லாட்டி என்னமோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. படித்தாலும் புரியாது. ஏன்னா யாராவது ஒருத்தர் பயான் பேசினாலும் எதையோ சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு மண் சாதா மண் தான், மண்ணில் இத்தனை வகை இருக்குதா, இப்படியெல்லாம் எல்லாம் படைச்சானா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்க, அது புரியாது. அப்போ அது புரிய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும், வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும், பிறரை திருத்த வேண்டும் என்று சொன்னாலும், அங்கே கல்வி என்பது, மார்க்க கல்வி என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பல தருணங்களில் நமக்கு எத்தி வைத்திருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 61வது அத்தியாயத்தினுடைய 2வது 3வது வசனம். கொஞ்சம் நம்ம இதை படித்து பார்க்கணும். அல்லாஹ் சொல்கிறான், லிமா தக்கூலூன மாலா தஃபாலூன் கபுர மக்தன் இந்தல்லா. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்யாத ஒன்றையே சொல்கிறீங்க, நீங்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க, அல்லாஹ்விடத்தில் பெரிய பாவம் அதுதான் அப்படிங்கிறான். இப்போ நம்ம கல்வி கற்கலை, நமக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட அறிவு இல்லைன்னு சொன்னால் நம்ம மார்க்க சம்பந்தப்பட்ட செயலை செய்ய மாட்டோம். அறிவு இல்லைன்னா எப்படி செய்வோம்? அப்படி செய்யாத சூழ்நிலையில் நம்ம என்ன செய்வோம், பிறரை ஏவுவோம், பிறரை செய்ய சொல்லுவோம். நம்ம இப்போ உதாரணமாக மார்க்க அறிவு இல்லை, அவர் பொய் பேசுவார். அந்த பொய் பேசக்கூடிய நபர் அடுத்தவங்க பொய் பேசும்போது வெறுப்பார். அவர்கிட்ட சொல்லுவார், பொய் பேசாதீங்கன்னுவார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இப்போ உதாரணமாக இன்னொரு உதாரணம் புரிகிற மாதிரி சொல்வதாக இருந்தால், நிறைய ஒரு பெற்றோர்கள் எடுத்துக்கலாம். இந்த பெற்றோர்கள் சில பேர் தொழ மாட்டாங்க, பிள்ளைங்களை தொலை சொல்லுவாங்க, போய் தொழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தொலை டைம் ஆகிடுச்சு, பாங்கு சொல்லிட்டாங்க, தொலைப்பட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி சொல்லக்கூடியவர்கள் தொழுவாங்களா? தொழ மாட்டாங்க, தொழல, பிள்ளைகள சொல்கிறாங்க. இவங்கள்ட்ட போய் கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? இப்போ ஏங்க நீங்கள் தொழுவுறது இல்லை, பிள்ளைய போய் தொலை சொல்கிறீங்களே, ஏவுறீங்களே அப்படின்னு சொன்னால் உடனே அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை வரும்? நாங்கள் தான் தொழலை, அவங்க தொழுகிற நன்மையாவது எங்களுக்கு வந்துடட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் தான் செய்யலை, அவங்க செய்கிற நன்மையாவது எங்களுக்கு வரட்டும் அப்படின்னுவாங்க. இப்படி வருமா? இப்படி நன்மை கிடைக்குமா? இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. அப்போ கல்வி அறிவு இல்லை. என்ன லிம தக்கூலூன மாலா தஃபாலூன், அதான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லி காட்டிய வசனம். 61வது அத்தியாயத்தினுடைய 2வது 3வது வசனம் என்ன? நீங்கள் ஒன்று செய்யாட்டி அதை சொல்லாதீங்க, அதுதான் அல்லாஹ்விடத்தில் பெரும் பாவம். கபுர மக்தன் இந்தல்லா, அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரும் பாவம் ஒன்று இருக்குமே. ஆனால் அது என்னன்னு சொன்னால், நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு ஏவுவது அப்படிங்கிறான் இல்லை. அப்போ நம்மளும் செய்யணும், அடுத்தவங்களையும் செய்ய சொல்லணும், ஏவணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கல்வி அறிவு என்பது மிக மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்வி அறிவினுடைய சிறப்பை பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த கல்வி அறிவு இருப்பதினால் அவர்கள் சஹாபாக்கள், நீங்கள் யாரையும் பார்க்க வேணாம், நீங்கள் சஹாபாக்களை பாருங்கள். அந்த சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிட்டாங்க, ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, அதுக்கு பிறகு அவங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்க. உதாரணமாக சஹாபாக்கள் இஸ்லாத்தை வருவதற்கு முன்னால், ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மின் கபுலு ஒஃபில் அலாலின் முபீன், அதுக்கு முன்னாடி கடுமையான வழிகேட்டில் இருந்தாங்க. அவர்கள் எப்படின்னு சொன்னால் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தாங்க. அப்படியான ஒரு சூழலில் கல்விங்கிற ஒன்று கிடச்சிச்சு, அந்த மார்க்கத்தினுடைய நாலேஜ் கிடச்சிச்சு. அது கிடைச்சதற்கு பிறகு அமல் செய்ததின் மூலமாக, கல்வியை கொண்டு அவர்கள் அமல் இபாதத்தை செய்ததின் மூலமாக உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய சுப செய்தியை பெற்றார்கள்.
இப்போ மௌத்தா போன பிறகு மறுமையில் கிடைக்கிறது வேற. உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு உண்டான சுப செய்தி கிடைச்சிச்சு. சொர்க்கத்துக்குரியவர்கள், இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்குரியவர்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. என்ன காரணம்? அவர்களிடத்தில் அமல் இருந்துச்சு. இந்த அமல் வருவதற்கு என்ன காரணம்? கல்விங்கிற ஒன்றில் முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் கல்வியை கற்றுக்கொண்டதன் காரணத்தினால அவர்களுக்கு அமல் செய்யக்கூடியது தெரிஞ்சிச்சு, செஞ்சாங்க. அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு சின்ன விஷயத்தில் கூட சமரசம் செய்யலை. ஒரு சின்ன விஷயத்தில் கூட அவர்கள் சமரசம் செய்யலை. என்ன இப்போ காம்ப்ரமைசன் ஆகி போகலை. என்ன காரணம்னு சொன்னால் கல்வி தெளிவாக இருந்ததுனால. பல சம்பவத்தை நம்ம பார்க்க முடியுது. அதில் ஒன்று தான் என்னன்னு சொன்னால் பரா இப்னு ஆசிப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய ஒரு சம்பவம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். பல உரைகளில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஒரு நபிக்கேங்கிறதுக்கு பதிலாக ஒரு ரசூலிக்கேங்கிற அந்த 2 வார்த்தையை மாற்றி சொல்லிடுறார். இதனால் உடனே என்ன செய்கிறாங்க? திருத்தி கொடுக்குறாங்க. அவர் அந்த வார்த்தையை திரும்பவும் சொல்லக்கூடிய நேரத்தில் கண்டிஷன் பண்ணுறாங்க. அப்படி சொல்லாதீங்க, இந்த வார்த்தையை தான் சொன்னேன், நீங்கள் இதைத்தான் நீங்கள் சொல்லணும். அப்படி நபிக்கனாலும் ரசூலிக்கனாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான், பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. ஆனால் வஹி அல்லாஹ்வுடைய இறை செய்தி. அப்போ அந்த இறை செய்தியை எப்படி இருக்குதோ அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த கல்வி அறிவு இல்லாதனால தான் இன்றைக்கி என்ன நடக்குது? சலான் சொல்லி மெசேஜ் அனுப்புகிறான். எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹுங்கிறத ஏஎஸ்எஸ், அலைக்கும்க்கு ஏஎல்கேஎம் என, வரமத்துல்லாஹி பரகாத்துக்கு விஆர் இப்படி போட்டு அனுப்புகிறான். இது என்னது? வஹி. இந்த வகையை இப்படி ஒரு ஷார்ட் ஃபார்மாக அடித்து அனுப்புறதுக்கும் 756 எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை. அப்போ அப்படி எழுதிட்டு போயிடலாமே. அப்படி கிடையாது. இப்போ வஹிங்கிற வார்த்தை, இப்போ பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் தான் சொல்லணும். இப்போ சில உலமாக்கள் கூட என்ன எப்படி சொல்கிறாங்க? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபதுலி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னுவாங்க. அப்போ இந்த ஃபதுலுங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? கிடையாது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறது வஹி, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்ங்கிறது வஹி. அப்போ நிறைய பேர் அப்போ ஃபதுலி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு சொல்கிறாங்க. அப்போ அதை அறியாததனுடைய காரணம். அதே மாதிரி இன்றைக்கி மெசேஜ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி சலான் சொல்கிறது, அப்போ ஷார்ட் ஃபார்மாக இந்த ஷார்ட்கட் பண்ணி டைப் பண்ணி அனுப்புறது, இதெல்லாம் விளையாட்டுக்குரிய விஷயம் கிடையாது. அப்போ அவங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட கல்வி அறிவு கிடைக்கல. நபிங்கிறதுக்கு பதிலாக ரசூலிக்கன்னு மாற்றினதுனால அதை கண்டிஷன் பண்ண வரலாறு நம்ம ஹதீஸுகளில் வரலாறுகளில் பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு குற்றம். இது மட்டுமா? எவ்வளோ விஷயங்கள். இப்னு உமர் இல்லாமங்களுக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் சிறிய ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. எதில் வாக்குவாதம் ஏற்படுது? பெண்களை பள்ளிவாசல் அழைப்பது சம்பந்தமாக. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் செய்யலை. இவங்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாலும் பெண்களும் வரதான் செஞ்சாங்க. புயூத்துஹுன்ன ஹைருன் லஹுன்னன்னு சொன்னாங்க. வீடு தான் அவங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்க மஸ்ஜிதுக்கு வரதை தடுக்க வேணாம், யாராவது வரேன் அப்படின்னு சொன்னாங்கண்டா, மஸ்ஜிதுக்கு பெண்கள் வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களை தடுக்க வேண்டாம் என்று சொன்னதும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்போ இது ஒரு வாக்குவாதமாக நடக்குது ஒரு மஷூரால. இந்த செய்தியும் ஹதீஸில் இடம்பெறுகிறது. என்னத்துக்காக வேண்டி? கல்வி அறிவு. அவங்க கல்வி அறிவை தெளிவாக புரிந்து கொண்டதின் காரணத்தினால் அவர்களிடத்தில் தெளிவான விவாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. அந்த விவாதத்தின் மூலமாக தெளிவான முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு. அவங்க தெளிவாக பேசலை, ஏதாவது ஒரு தெளிவு இல்லாத ஒரு வார்த்தையை பேசினார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் சண்டைக்கு போகிற அளவுக்கு அவர்களிடத்தில் கல்வி இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள், அமல் செய்தார்கள். இப்படி எல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை என்னவென்று சொன்னால் இல்ம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி. அந்த கல்வி இல்லை என்று சொன்னால் ஒரு காலமும் எந்த விதமான மதிப்பும் கிடையாது. அதில் முக்கியமான ஒன்று தான் என்ன அப்படின்னு சொன்னால் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய கல்வி. நீங்கள் உலகத்தில் எந்த கல்வி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பயனுள்ள கல்வியாக இருந்தால் எல்லா கல்வியுமே என்ன தான் பிரயோஜனமான கல்விகள் அனைத்துமே வரவேற்கப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டாயப்படுத்துகிறது. ஆனால் அந்த கல்வியிலேயே மிக முக்கியமான கல்வி என்னன்னு சொன்னால் குர்ஆனை பற்றி படிக்கக்கூடிய கல்வி. அந்த குர்ஆனுடைய கல்வியை கற்பதின் மூலமாகத்தான் ஒரு மனிதருக்கு குர்ஆனுடைய தொடர்பு ஏற்படுகிறது. மனப்பாடம் பண்ணுறதில், ஏன்னா படிக்கிறதில், பொருளுணர்ந்து படிப்பதில், தஃப்சீரை பார்க்குறதில்ல. தர்ஜுமா வேறு, தஃப்சீர் வேறு, மீனிங் வேறு, டெஃபினேஷன் வேறு. அப்போ பொருளை மட்டும் ஒருத்தர் படிச்சுட்டு போகிறதுன்ட்டு இல்லாமல் அதனுடைய கருத்தத்தை, அதனுடைய தமிழாக்கத்தை எல்லாத்தையும் படித்து ஒருத்தர் அதனுடைய விவரத்தை தெரியும் பொழுது தான் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்கிற ஒரு முழுமையான தகவலை அவர் பெற்றுக்கொள்வார். அப்போ இவ்வளவு விஷயங்களுக்கும் காரணம் அடிப்படையாக இருப்பது கல்வி தான். இப்போ இந்த கல்வியில் முக்கியமானது குர்ஆன்னு பார்த்தோம். இந்த குர்ஆனுடைய கல்வி எந்த அளவுக்கு இன்றைக்கி சமூகத்தில் இருக்குது,
எத்தனை வசனம்னு கேட்டால் தெரியாது, எத்தனை சூறாக்கள்னு கேட்டால் தெரியாது, எத்தனை ஜுஸுன்னு கேட்டால் தெரியாது, எத்தனை என்ன இதில் குரானில் உள்ள கேள்விகள் அடிப்படையான கேள்விகள் நீங்கள் கேட்டால் கூட தெரியாது. சில இடங்களில் இந்த ரமலான் மாதத்தில் என்ன செய்கிறாங்க, போட்டிக்காக வேண்டி கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி அடிப்படையான கேள்விகளை கேட்குறாங்க. அதையும் தப்பாக எழுதி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. குரானில் எத்தனை சூறா அத்தியாயம் தெரியாது, குரானில் எத்தனை வசனங்கள் தெரியாது, குரானில் எத்தனை ஜுஸு தெரியாது. அப்போ இந்த மாதிரி நிறைய முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள். அப்படி வாழ்வதின் காரணத்தினால் குரானுடைய தொடர்பு இல்லாமல் போகிறது. இப்போ வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்தை கழிச்சிருங்க, ஒருவருக்கு ஒரு 60 வயசு வாழ்க்கைன்னு வச்சுக்காங்க. அப்போ ஒரு 10 வயசை கழிச்சிட்டோம்னு சொன்னால் 50 வருஷம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வசனம்னு மனப்பாடம் பண்ணால் வருஷத்தில் குறைந்தது 300 வசனம் மனப்பாடம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணால் வருஷத்தில் 300 வசனம். இப்போ 10 வருஷத்தில் 3000 வசனம் மனப்பாடம் பண்ணிடலாம். ஒரு சாதாரண கணக்குக்கு சொல்கிறேன் நான். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வசனமாக மனப்பாடம் பண்ண போகிறோம். அலிஃப் லாம் மீம்ங்கிறது ஒரு வசனம். அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணதுக்கு என்ன ஒரு நாளாக தேவை? அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வசனம் மனப்பாடமாக வைத்து கொண்டாலும் கூட 365 நாள் 65 நாள் விட்டுருங்க, 300 வசனத்தை மனப்பாடம் பண்ணிடலாம் வருஷத்துக்கு. அப்போ 10 வருஷத்தில் 3000 வசனம் மனப்பாடம் பண்ணிடலாம். 20 வருஷத்தில் 6000 வசனம் முடிஞ்சு போச்சு. ஆனால் 20 வருஷம் தாண்டி இருக்கிறவங்க, 30 வயசு தாண்டி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், ஆஹா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணியிருந்தா கூட தான் கல்வி. மார்க்க கல்விங்கிறது குரானுடைய தொடர்பு என்பது இன்றைக்கி நம்ம முடிவெடுத்தால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 வசனம் மனப்பாடம் பண்ணலாம், அதிகமாக 5 வசனம் மனப்பாடம் பண்ணலாம், ஈஸி கேட்கலாம். இன்றைக்கி எவ்வளவோ வசதிகள் நம்முடைய கைகளில் கிடச்சிட்டு இல்லையா, ஃபோனு எல்லோரும் ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் வச்சுருக்குறோம். அப்படி இருக்கும்போது குரான் ஓடுது, கேட்டுக்கிட்டே இருக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அழகாக விரல் வச்சு ஓதலாம். ஏன்னா கிராத்தோடு நம்ம கேட்கலாம், ஸ்பீடு பண்ணிக்கலாம், அதை கம்மி பண்ணிக்கலாம், சுத்த விட்டுக்கு எல்லாம் பண்ணலாம், எல்லா வசதியும் இருக்குது. திரும்ப நீங்கள் பழைய வசனத்தை திரும்ப போய் பார்த்துக்கலாம், ஓட விட்டு கேட்டுக்கலாம், எல்லா வசதிகளும் இன்றைக்கு கிடைத்து விட்டது. ஆனால் அதை நம்ம பயன்படுத்துவது என்பது தான் கேள்விக்குறியான விஷயமாக இருக்குது. அப்படி நம்ம அதை சரியான முறையில் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் இன்றைக்கு 30-40 வயதை கடந்த ஒவ்வொருத்தரும் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களாக இருப்பார்கள். பிரச்சனைன்னு வந்துட்டால் என்ன செய்யணும்னு தெரியலை. இதுதான் கல்வி இல்லாதவனுடைய பிரச்சனை. கல்வி இருந்தால் பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும்? குடும்பத்தில் ஃபஸ்ட் ஆரம்பத்தில் சொன்னேன், கணவன் மனைவி பிரச்சனை, இல்லாட்டி ஒரு குடும்ப சிக்கல், இதுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை. தீர்வு எங்கே இருக்குது? குரானில் இருக்குது. இந்த கல்வி அறிவு இருக்கிறது என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்? குரானை நோக்கி வருவார். கடுமையான டென்ஷனுங்க, டிப்ரெஷனுங்க, ஒரே தலைவலி, பிரச்சனை தீர மாட்டேங்குது, கடுமையான யோசனையில் இருக்கிறேன், அதனால் என்ன செய்ய போகிறீங்க? நான் கொஞ்ச நாள் சுற்றுலா போயிட்டு வரலான்னு யோசிக்கிறேன், கொஞ்ச நாள் டூருக்கு போயிட்டு வரலான்னு. அதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? இருக்குது, போகலாம். இஸ்ராஃப் செய்யக்கூடாது. அல்லாவே குரானில் சொல்கிறான், கைஃபகான ஆக்கிபத்து முகத்திபீன், போய் பித்தவங்களுடைய நிலைமையை என்னன்னு சொல்லி போய் பாருங்கள், ஊர் சுற்றுங்க, போய் ஊர் சுற்றி போய் பாருங்கள், அங்கே அந்த பொய் பித்தவருடைய நிலைமையை நம்ம என்னென்ன ஆக்கியிருக்கிறோங்கிறத நீங்கள் போய் பாருங்கள், படிப்புனுங்கிறான். ஊர் சுற்றலாம், போகலாம், வரலாம், என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது ஹலாலான முறையில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட் நம்முடைய மன அமைதிக்கு காரணமாக இருக்குமான்னு சொன்னால் கிடையாது. அந்த ஒரு டைம் சிலர் படம் பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, படம் பார்ப்போம், அந்த படம் பார்க்குற டைம் மட்டும்தான், சுற்றுலாவுக்கு போன டைம் மட்டும்தான். இப்படி எதை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அது அந்தந்த டைமுக்கு மட்டும்தான். அதற்கு பிறகு மீண்டும் அதே கவலை தொற்றிக்கொள்ளும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், எவ்வளவு அழகான வசனம் பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுடைய மன அமைதிக்கு ஒரே தீர்வு இந்த குர்ஆன். இப்போ இந்த கல்வி அறிவு இருந்தால் தானே குர்ஆனை ஓத முடியும், இல்லாட்டி படிக்க முடியாத. அரபு படிக்க தெரியாது, தமிழ் படிக்க தெரியாது, ஓத தெரியாது, கல்வி அறிவு இல்லாத ஒரு சூழ்நிலை. மதரசா பக்கம் ஒதுங்கலை, மதரசா பக்கம் போய் மதரசாவில் பாடங்கள் படிக்கலை. இப்படியான ஒரு சூழலில் வளர்ந்த ஒருவர் குர்ஆனை பார்ப்பதற்கு தயங்குவார், குர்ஆனை ஓதுவதற்கு தயங்குவார், அவரால் ஓத முடியாது. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிடுவார்? அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுடைய உள்ளம் அமைதி பெறுவது எதனால்? இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, திக்ரு செய்வதன் மூலமாக. திக்ருங்கிற வார்த்தைக்கு திலாவத்துல் குர்ஆன் விளக்கம் கொடுக்குறாங்க. திக்ருங்கிற வார்த்தைக்கு நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் திலாவத்து குர்ஆன், குர்ஆனை ஓதுவது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ யோசிக்கணும், அல்லாஹ் குர்ஆனில் அந்த வசனத்தை எப்படி சொல்கிறான்? 2 தடவை அழுத்தி சொல்கிறான். அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப் என்று அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அழுத்தி சொல்கிறான். ஏன்னா அலாங்கிற வார்த்தை வந்தாலே, அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாலே தாக்கீது பண்ணி சொல்கிறது, உறுதிப்படுத்தி சொல்கிறது.
அப்படி சில இடங்கள் அல்லாஹ் குர்ஆனில் அழுத்தி சொல்லுவான். சில வசனங்கள் 2 சொல்லுவான். இப்போ இன்னமால் உஸ்ரி யுஸ்ராங்கிற வசனங்கள் எல்லாம் இப்போ இன்னமால் உஸ்ரி திரும்ப அல்லாஹ் திரும்ப 2வது சொல்கிறான். அப்போ அந்த மாதிரி சில வசனங்கள் இருக்குது அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்லக்கூடியது. அப்படி உறுதிப்படுத்தி சொல்லக்கூடிய வசனங்களில் ஒரு வசனம் தான் குர்ஆனை கொண்டு உங்களுக்கு அமைதி உண்டு, உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கல்வியின் மூலமாக சிறப்புகள் இருக்கிறது. இந்த கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களுக்கு சிறந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சிறந்தவர் யார் தெரியுமா? பணம் உள்ளவர், வீடு வாசல் உள்ளவர், வாகனம் உள்ளவர், அவர் சிறந்தவர் கிடையாது. வேணா உலகத்தில் ஒரு கெத்தில் வாழலாம், அவ்வளோதான். மற்றபடி உங்களில் சிறந்தவர் அல்லாஹ்விடத்தில் யார் என்று சொன்னால் ஹைருக்கும் அந்த அல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் குர்ஆனை முழுமையாக கற்று, குர்ஆனுடைய கல்வியை முழுமையாக கற்று நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் தருவானாக இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு குர்ஆனுடைய சிறப்பை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். குர்ஆன் ஓதுவதனுடைய சிறப்பு என்ன, அதை மனனம் செய்வதனுடைய சிறப்பு என்ன, அதை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்பு வைத்து நாம் நடந்தால் எவ்வளவுக்குள்ள அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் என்கிற பல தகவல்களை குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.